ஸ்பெகட்டி வச்சு எப்படி நூடுல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து பட்டர் போட்டிருக்கேன், கார்லிக் போட்டு ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். இது ரெடியானதும் ப்ராக்கலி போட்டுடலாம். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ ப்ராக்கலி போட்டுடணும். ப்ராக்கலி போட்டுட்டேன். இது கொஞ்சம் சால்ட் போட்டிருக்கேன். இது வந்து மூடி வச்சு குக் பண்ணிடலாம். மஷ்ரூம் இருக்குது, மஷ்ரூமும் போட்டிருக்கேன். சாஸ் ரெடி பண்ணிடலாம். பட்டர் போட்டிருக்கேன். இதில் வந்து 4 ஸ்பூன் ஆல் பர்பஸ் ஃப்ளார் போட்டுக்கோங்க, மைதா மாவு. ஸோ இதை பால் ஊற்றிக்கலாம். பால் ஊற்றுறதும் கட்டியாகும். இது கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பீட்டர் வச்சு அது நல்லா இது பண்ணிக்கோங்க, மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து நிறைய நூடுல்ஸ் எடுத்துருக்கேன், அதனால் மில்க்கு நிறையா ஊற்றிருக்கேன். மில்க்கு க்ரீம் இருந்துச்சுன்னா க்ரீம் ஊற்றிக்கலாம், அப்படி இல்லைனா மில்கே ஊற்றிக்கலாம். இதில் வந்து பெப்பரு ப்ளஸ் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்தால் அதையும் போட்டுக்கலாம். அப்புறம் ஆரிகானோ, பேசல் அதெல்லாம் போடலாம். ஸோ பெப்பர் நல்லா போட்டுக்கோங்க. இது காரத்துக்கு பெப்பர் மட்டும்தான். கொஞ்சம் பேசல், வெஜ் இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ அந்த ஒயிட் சாஸ் இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நூடுல்ஸ் ஏற்கனவே நான் பாயில் பண்ணி வச்சுருக்கேன், அதை மிக்ஸ் பண்ணிடணும். நூடுல்ஸ் பாயில் பண்ணி வச்சுருக்கேன், ஸ்பெகட்டி. இன்றைக்கி ஸ்பெகட்டி தான் யூஸ் பண்ண போகிறேன். நல்லா கொஞ்சம் சாஃப்டாக வர மாதிரி பாயில் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து அந்த சாஸில் போட்டுடலாம். ஸோ ஸ்பெகட்டி போட்டுட்டேன். இது ஸ்பைஸுக்கு காரம் பார்த்துட்டு நீங்கள் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம், ப்ளஸ் சில்லி ஃப்ளேக்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்பெகட்டி ரெடி ஆகிடுச்சு. நூடுல், ஸ்பெகட்டி நூடுல். இன்னுமே கொஞ்சம் ஒயிட் சாஸ் ரெடி பண்ணி மிக்ஸ் பண்ணணும், ஏன்னா அது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நூடுல் நிறைய இருக்குது, ஒயிட் சாஸ் கம்மியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஒயிட் சாஸ் ரெடி பண்ணி மறுபடியும் இதில் மிக்ஸ் பண்ணி ஊற்றணும். ஸோ இன்னும் கொஞ்சம் சாஸ் ரெடி பண்ணி ஊற்றிருக்கேன். Thanks for watching. Please like and subscribe.